சிறப்பான முறையிலே இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இது எங்க ஊரு கோயம்புத்தூர் அன்பன். இது உங்க ஊரு, இது உங்க ஊரு கோயம்புத்தூர். யூடியூப் சேனல் சிறப்பான எடுத்திருக்கிறார். சிறப்பான முறையில் இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்க அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி சந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கொண்டு இதை அப்படித்தான் அவரும் கேட்கிறாரு வாரு. ஆடல் அரசை அபிநவ சுந்தரி அபிநவ மொட்டு இளஞ்சிட்டு வாழ்விருது மனித பரவசமுறை செய்யும் நாட்டிய தாரைன்னு சொல்லக்கூடிய எங்களது பாசத்துக்குரிய அன்பு சகோதரி மணப்பாறையைச் சேர்ந்த ரம்யா ஸ்ரீ அவர்கள் இவ்வாறு டான்ஸ் ஆன காமி. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ளே உள்ளதெல்லாம் காதுல சொல்லிடவா. அடி வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ளே உள்ளதெல்லாம் காதுல சொல்லிடவா. இதயம் என்ன புத்தகமா படித்து விட்டு தந்துவிடு, காதல் என்ன கட்டிடமா இடித்து அதை கட்டிவிடு. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ளே உள்ளதெல்லாம் காதுல சொல்லிடவா. 175 இல்ல 155? 155. அடித்தில்லா டாங்கு டாங்கு அட எங்கே போச்சு ராங்கு, ஏதில்லா டாங்கு டாங்கு அட எங்கே போச்சு ராங்கு. என் பச்சைக்கிளி எலிச்சக்கிளி என்னை பார்த்து பார்த்து ஏங்கி ஆமை கூட பாயில் வந்து தூங்கு. அதுக்கு நசதில்லா டாங்கு டாங்கு அட எங்கே போச்சு ராங்கு, ஓதில்லா டாங்கு டாங்கு. முடியாது முடியாது பொம்பளை எதுக்கு உனக்கு ஆனவன் எதுக்கு ஆகாது ஆகாது. அம்பள தொழில பொம்பளை பார்க்க முடியாது முடியாது, பொம்பளை உனக்கு ஆனவன் எதுக்கு ஆகாது ஆகாது. குதிரைக்கு நீ வாக்கப்பட்டால் கொள்ளு திங்க வேண்டாமா, மாந்தோப்பு மாமங்கிட்டே மண்ணு கட்டி நீ வாமா. ஓயேண்டி தாயேண்டி வாயேண்டி எங்காணி நிலவே கரும்பு தோப்பே தில்லா தாங்கு தாங்கு அட எங்கே போச்சு ராக்கு, ஓதில்லா தாங்கு தாங்கு அட எங்கே போச்சு ராக்கு. அடை பச்சைக்கிளி எலிச்சக்கிளி என்னை பார்த்து பார்த்து ஏங்கி ஆமை கூட வாயில் வந்து தூங்கு. தரங்கி நடத்தில்லா தாங்கு தாங்கு அட எங்கே போச்சு ராக்கு, ஓதில்லா தாங்கு தாங்கு. பொம்பளை பிள்ளைக்கு எப்படி எல்லாம் பாட்டு வச்சிருக்காரு மாதிரியா, அப்படி இருக்கணும். விட்டா விடிய விடிய பாடிக்கிட்டு இருப்பேன். அப்படியா? ஒன்னே மாதிரி வந்த இன்னைக்கு பாடுறதுக்கு தானே வந்திருக்கான். அதற்கு இப்படியா கிராம பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருவார்கள். இப்படிக்கு நம்ம கிராம பொதுமக்கள் சார்பாக கிடைச்சென்று இதை எங்கள் பணியை ஆரம்பிக்கும். நன்றி வணக்கம். இந்த நாடக அமைப்பாளர் எனது பாசத்துக்குரிய அன்பு மருமகன் அரச குலத்தைச் சேர்ந்த ஆல்ரவுண்ட் மாஸ்டர் நமது லட்சுமணன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, வேறு எந்த நடமா சரி, வள்ளி திருமணம், அரிச்சந்திரா, பவளக்குடி, சத்தியவன சாவித்திரி, வீரமடிய கட்டுப்பொம்மன், முத்தலமை மகமாயி, இது போன்ற எந்த நாடகமாக தான் சரி எனது அன்பு மருமகன் லட்சுமணன் சொல்லுங்க, குறைந்த செலவிலை சிறந்த நடிகர் நடத்துகிறார் என்று என் பணி ஆரம்பிக்கின்றோம். நன்றி வணக்கம் வணக்கம். என காலதாமதம் காரிய கேடு, பொம்பளை பிள்ளை வெளியே வந்தால் தான் நமக்கு வேலை. ஆமாம் மாப்பிள்ள. இங்கு உங்கள் முன்பாக பப்பனம் நடத்தி கொண்டிருக்கும் மதுரை விமான நிலையம் அருகாமல் உள்ள நல்லூரை சேர்ந்த பிபி முத்துவேல் உங்கள் பப்பனாகவும் இன்னும் பல இடங்கள் நடிக்க காய்ச்சொலிக்கின்ற என் பணி ஆரம்பிக்கின்றேன். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன மாப்பிள்ள? ஆமா சொல்லுங்க மாப்பிள்ள. உங்களுக்குமா பொம்பளை பிள்ளை எங்களுக்கு உதவும். அப்பக்கப்ப எப்போ உதவுவ? என்ன என்ன செலவுல வாங்கக்கூடாது? இங்க வா, உனக்கு பாடணும்ல. நில்லுக்கு நாங்கள் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு பாடணும். ஆமாங்க. உங்களை வாழ்த்தி பாடணுமா? ஆமாங்க. எதுக்குன்றேன் எல்லாம் ஒரு எல்லாம் பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் பாடுறீங்களே. அப்படியா? சரி, அப்போ நான் சொல்கிற மாதிரி நில்லுங்க, கண்ணை முடிக்குங்க, நாக்க நீட்டுங்க, நல்லா நீட்டுங்க நாக்க. ஆணு ஆணு வாயத்துறையா? அப்படிதான். கையெந்தா கையை எப்படி வச்சுக்கிறணும்?
அப்படி வச்சுக்கணும். வீடு வரை உருவு செய்தி வரை. இதுக்குத்தான் கண்ணை மூட சொல்லி நாக்க துரத்தி சொல்லி கையை பிடி பிடி சொன்னீங்க. சங்கடமா இருக்கு. நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்களா? அது மாமா வளர்த்து நானும் பாடுறேன். சங்கடமா நீங்க பாடுங்க. அந்த பாட்டு பாடவா? உங்க பேர் என்ன? உன்னை எப்படி கூப்பிடுவேன்? ராஜான்னு கூப்பிடுவேன். அக்கம் பக்கம் பாரடா முத்துராசா, ஆகாச பார்வை என்ன சொல்லு ராசா. அக்கம் பக்கம் பாரடா முத்துராசா, முத்துவேல் ராசா, ஆகாச பார்வை என்ன சொல்லு ராசா. ஓ வாயில் என்ன, ஓ வாயில் என்ன, ஓ வாயில் என்ன. புறம் பழம் அண்ணாச்சி பழம். வெயில் நேரமே அந்த பழம்புறம் கிடைக்குமா உனக்கு? ஓசியா அண்ணாச்சி பழம், அதுக்கடுத்து பலாப்பழம், மாம்பழம், அதுக்கடுத்து போய். அதனால பொம்பளை பிள்ளை எப்படி வரப்போகுது தெரியுமா? நடிப்பவர்களுக்கு ரசிப்பவர்களுக்கு நட்பு இருப்பதனால நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு வளர்க்கணும். நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே அன்பை வளர்க்கணும். நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு வளர்க்கணும். நல்ல பண்பு வளர்க்கணும். அடுத்து வந்து அமருக்கு அமைதிக்கிடம் தாருங்க. படுத்தவங்களை முடிச்சவங்க அடுத்து வந்து அமருங்க, அமைதி கிடம் தாருங்க. படுத்தவங்களை முடிச்சவங்க எழுப்புங்க. அடுத்து வந்து அமருக்கு அமைதிக்கிடம் தாருங்க. படுத்தவங்களை முடிச்சவங்க பேசுவதை நிறுத்துங்க. உங்க பழங்கதையை பேசுவதை நிறுத்துங்க. நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கும் நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு வளர்க்கணும். நல்ல பண்பு வளர்க்கணும். வந்தவரே கொட்டை கொன்பவரே கட்டியமும் கட்டுப்பாடா இருக்கணும். கூத்து பார்க்க வந்தவரே கொட்டை கொன்பவரே கண்ணியமும் கட்டுப்பாடா இருக்கணும். ஒன்று தொட்டு வரும் தனியே ரசிக்கணும். நாங்கள் தொட்டு வரும் கலையை நீங்கள் ரசிக்கணும். நடிப்பவருக்கும் நட்பவருக்கும் நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு வளர்க்கணும். பாட்டியோட பாட்டனுக்கு படத்தலமாகவும் இருக்கும்போது வெற்றியின்றே வளர்ந்து வந்த நாடகம். பாட்டியோட பாட்டனுக்கும் படத்தலமாகவும் இருக்கும்போது வெற்றியின்றே வளர்ந்து வந்த நாடகம். தங்களை போட்டு நானும் பாடி நாவல் ஏடகம். சங்கரனை போற்றி நானும் பாட வேணும் ஏடகம். நடிப்பவருக்கும் நட்பவருக்கும் நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு வளர்க்கணும். நல்ல பண்பு வளர்க்கணும். தெரிந்து கொண்டான் வாழுமகை புரிந்து கொண்டான். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழுமகை புரிந்து கொண்டான். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இனிய குயிலின் குரல் போலே இசையும் அழகாய் பாடுகின்றான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்துக் கொண்டே ஓடுகின்றான். இனிய குயிலின் குரல் போலே இசையும் அழகாய் பாடுகின்றான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்துக் கொண்டே ஓடுகின்றான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழுமகை
தெரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை கொடுமிசத்தை சொல்லிக் கொடுத்தே தெரிந்து கொண்டார் உள்ள நரி போல் தத்திரத்தார் பல முடிய கெடுக்க தெரிந்து கொண்டார் கொள்ளும் பாம்பின் கொடுமிசத்தை சொல்லிக் கொடுத்தே தெரிந்து கொண்டார் உள்ள நரி போல் தத்திரத்தார் பல முடிய கெடுக்க தெரிந்து கொண்டார் வனத்தில் வாழும் பறவையை போல் வாரி பறந்து திரிகிறான் வனத்தில் வாழும் பறவையை போல் வாரி பறந்து திரிகிறான் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லையோ மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாடு மகை புரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை நீ முடியல இழுத்துக்கிட்டே இருக்கிற ஏன் நிறுத்தல நீங்க இல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கருப்பை விடவே மாட்டீங்க போலயே என்ன லைவ் ஓடுதா ரெண்டுமே லைவா ஆமா பாப்பா அடக்கி வாசி என்ன பண்றது அதனால ஹலோ உங்க 4 பேருக்கு வணக்கங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் எம்பூட்டு நாளாச்சு பார்த்து எதுல உங்களே பார்த்துதாங்க ஆமா இன்னைக்கு கொஞ்சம் சார் ஹலோ 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 நல்லா இருக்குல்ல மைக்கு சூப்பரா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமா உன்னை மாதிரியே இருக்காரு ஆமா அது வேணுமா உண்மைதான் வெள்ளை வெளியேர்னு எப்படி கலரா இருக்கு பாத்தீங்களா என்ன மாதிரி வெள்ளை வெளியேர்னு ஆமா அப்புறம் இல்லச்சு உங்க 4 பேருக்கு வணக்கம் சொன்னேனே என்ன யூடியூபரா நடிக்கிறியா ஏய் கண்ணெல்லாம் நோண்டி புடிய நோண்டி பாத்துக்க எனக்கு கும்மாங்குத்து விழுந்துருவே என்ன பண்றது ஆமா அதனால உங்களுக்கு 4 பேருக்கு வணக்கம் நான் இருக்கல நீ ஏன் பயப்படுற சொல்லுங்க இருந்தாலும் பயப்படுறதுக்கு தேவையில்லை உனக்குலாம் நான் எதுக்கு பயப்பண்ணு போயா வெண்ண லட்சு நீ ராவறது இருக்கட்டும் அதான் இழு அப்புறம் ராவு அன்னைக்கு ஆமா எங்களுக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய கிராமத்தார்கள் ஊர் பொதுமக்கள் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக என்னுடைய கலை குழுவினர்கள் அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றி முதல்வன் வணக்கம் அதனால இருந்தாலும் சாப்பாடு மறக்கவே முடியாதுல்ல முடியுமா மறக்க முடியாது ஆனா இருந்தாலும் சாப்பாடுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பரிமாறுற ஒரு முறை ஆமா வேணாங்க வைக்கிறாங்கப்பா சாமி ஆமா இருந்தாலும் அந்த ஒரு பரிமாற நாடகக்காரங்களா மதிக்கிறது ரொம்ப அருமையான ஒரு ஊரா இருக்கு நீங்க தானே என்னைய பார்த்து நீங்க சிரிக்கிறீங்களா சிரிக்க கூடாது உள்ள நம் இல்ல இல்ல ஏய் அவங்களே செவனேட்டு தான் நீ என்ன பண்ற நீ இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் நான் அத தான் நானும் சொல்ல வந்தேன் வீட்டுக்குள்ள வந்தாங்களே இவ்வளவு வெள்ளையா இல்லையே இப்ப மேடையில வந்த உடனே விளைவிளையே இருக்கே எப்படி அப்படிறாங்க அதெல்லாம் நீங்க போட்ட சாப்பாட்டோட ஒரு மகிமை தான் வேற ஒண்ணும் இல்ல இதெல்லாம் கிடையாதுக்கா கோட்டிங் 7 கோட்டிங் ஏத்து இருக்கு
ஆளுகள்ற நாடகத்துக்கு வந்தா நல்லா தான் இருக்கு. இதனாலதான் வண்டியை விட்டு இறங்குறது இல்ல. இன்னைக்கு லட்சுமணன் தான் நான் நல்ல சாப்பாடு உண்மையாவே இறக்க தகுந்த நான் இறங்கி வந்தேன். ஆமா, இருந்தாலும் நான் இதுக்கெல்லாம் ரொம்ப சங்கடப்படுறாங்க. 7 கோடிக்கு நான் 10 கோடி கூட விட்டுருவேன். இதை பத்தில வருத்தப்படுறாள் இந்த ஆளு கிடையாது. என்ன என்ன நான் இப்ப என்ன கதையா பேசிட்டு இருக்கிறேன்? ஏல உண்மை நிலவரத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஆமா போடு. ஆமா ஆமா, என்ன அக்கா ஓன் கூட பிறந்த கூட பிறந்தா அப்படி கேளு. மூஞ்சி மோர கடை அடிக்கிறேன் பாரு. அக்கா வாங்க யூடியூப் போடல நேரம் ஒண்ணே வச்சு ஓட்டிருப்பேன். ஓட்டிருப்பேன் சண்டாலியே. லட்சு லட்சு ஏச்சு என்ன லவ் யூ போதுமாவா? ஏல எடுபட்ட வேலை என்ன லவ் யூ போதுமாங்கற நீ? ஒழுங்கா பேசுனா ஆடுவே, இல்லாட்டி ஓடிடுவேன். மொட்டை குண்டியா கூட நாடகம் நாடகம் நீ பேசுனாத்தியா? நீ அடுத்த வருஷம் உனக்கு நான் அந்த இடத்துக்கு வரணும்னா நீ ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கம்னா வாய முடிட்டு தான் எனக்கு பிடிக்காது. எல்லா மடையிலும் எப்படி இருப்ப அந்த மாதிரி இரு. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல என்ன போங்க வாங்கலாம் புதுசா வருது. குடியில கழுத ஓண்டலாம் தாய்மார்கள் முன்ன உட்கார்ந்திருக்காங்களா? அப்படியா? அதனால என்ன செய்ய? ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், வல்லவர் தான். வல்லளவு தெரியல. அதானே என்ன உடம்பு அடி என்ன உடம்பு எங்க பச்சை நரம்பு கை பொண்ணு சச்ச உடம்பு அதோட லசட்ட தள்ளும்பு சொன்னாங்க பொண்ணுங்க சொன்னாங்க நாயகே பொண்ணுங்கள் மேலாடு அதானே என்ன உடம்பு எங்க பச்சை நரம்பு நட்டு வச்சே கண்ணு உன் கண்ணு கொஞ்சம் சொன்னு குத்ரா குத்ரா அதே முத்துச்சரம் கட்டி வச்ச பல்லு உன் பல்லு அந்த பல்லு எப்போது பாவாடு எப்போது மேலாடு அத்தாடி என்ன உடம்பு ஐ ஏழு லோகம் சுத்து நான் குத்து நீங்க கத்த வாரியா இல்ல என்னங்கறே ஈம தெரிச்சு போயிருந்துச்சு. எனக்கு வாசி தெரியாது. ஈம தெரிக்குது. என்னடா படுவியா? நான் குத்த நீ கத்த. அப்படிதான பாட்டுல இருக்கு. யார் இருக்கு? இருங்க நீ வாசிக்கிறல வெறி ஆயிட்டா. இப்பதான் சோறு குழம்பு வேலை வாக்குது. ஆமாமா இவ்வளவு இல்ல நல்ல நீ நியாயமா பேசு. நீ வாசிக்கிற நான் பாடுறேன். நான் பாடுறத நீ வாசிக்கணும். ஏன் நான் வாயை திறந்ததான் கழுத்த நீ யாரு? ஏன்னா நான் தானே பாடினேன். அவரு குத்துனாலும் குத்திட்டு போற, நீ குத்தாது. தூக்கிக்கிட்டு ஏழு லோகம் சுத்து நான் குத்து நீ கத்து தூக்க வந்த மடி மெத்தே மெத்தே அரா சப்பட்டி வல்லாரிக்கா வல்ல சிறியது செல்லகட்டே போட்ட போவனது அடன போட்ட பாப்ப போடு சிறுமுல்லை செண்டாக செம்மாளு தண்டாக சிறுமுல்லை செண்டாக
டபட நீங்க எல்லாம் வாயில அப்படி குத்துறீங்கல்ல இவர் நேக்க நைவா குத்துறாரு தெரியுதா குச்சியை உடைச்சு முடியாட சண்டாளி கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா ஏல கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா ஆக கண்டிப்பாக இப்படி முறிஞ்சு போச்சு நீ எல்லாம் கல்யாணம்னா எப்படி குச்சியை பத்திரமா வச்சு வாசிப்ப எந்த குச்சி வராம இருந்தா எல்லா குச்சியும் தால உன் குச்சி முறிஞ்ச குச்சி நீட்டமா இருக்க வேலைக்கு சும்மா வாயில பெரியாள் நினைச்சுக்காத நிறுவனமா நிரூபிச்சு புடிய பாத்துக்க உன் குச்சி முறிஞ்ச குச்சி ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா முறிஞ்ச குச்சி அடிக்க அடிக்க வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும் குச்சி முறிய கூடாது வேலைய பாருல அவரு சொல்லி கொடுத்து நீ பேசுறிய நீ எல்லாம் நேர கழுத நீ எல்லாம் வயசு போயல உனக்கெல்லாம் கொஞ்சம் ஏய் கிளட்ட முடியாது நீ முத வண்டியில ஏறுவியா நான் கேக்குறேன் உன்னைய போய் கிளடின்னு சொல்ல முடியுமா கழுதுங்காரு வாய வேற கலராத யூடியூப் வேற ஓடுது குடும்பம்லாம் கொந்தளிச்சு போயிடும் ஆமா அவரு வேற நைவா குத்துறாரு அப்பாவா ஆமா அதனால அடுத்த ஒண்ணு பேருமா ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா எல்லந்த பால் ஏறி நல்ல உள்ள பட்டு மாமா பழத்தை நல்லா நானும் பறிக்கட்டுமா படுத்தானே தானே தல்லானே தானே தானே என்ன தேய்ச்சி தலைமொழிகி வர அடே நீலையே குடிரிவே மாமா பிரியமான பிரியமான குடல் மாமா ஜமக்கலத்தை விரிச்சு வச்சு ஜன்னலத்தை திறந்து வச்சு மாமா ஜமக்காலத்தை விரிச்சு வச்சு நல்ல பாம்பு ரூபம் கொண்டு நபருவே ஜாமத்திலே அத நபருவே ஜாமத்திலே போற ஜன்னலத்தை திறந்து வச்சு மாமா ஜமக்காலத்தை விரிச்சு வச்சு போற ஏ ஏ ஏ ஏ நல்ல பாம்பு ரூபாங்கண்டு மாமா அப்படி போடு 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 இழுத்து போடுதல் நானே போற மன்மத ராசா மன்மத ராசா கண்ணில என்ன கண்ணுக்கு பண்ணாத
புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே அடியே வாடி ஒட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே மாமா 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 நெத்து மாமா 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 ஏமா 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 அதனால நமக்கு நாலு பேர் கூப்பிட்டோமா? வாய் பேச மாட்டேன்னு சொன்னேல, இப்ப என் கூட நீ தப்பா ஆட்டாட ரெடியா? நீ நல்லா கழுவுன. ஏய் நேரம் ஆயிடுச்சு சொன்னாரு. என்ன நேரம் ஆச்சு? வா கறிக்குழம்பு திண்டல புள்ளிங்க. இதுக்கெல்லாம் பயப்படுறாள் இந்த ஆளு கிடையாது. புரியுதா? வேலை பாரு நீ. பேசாம இருக்குன்னு சொன்னேல. ஆமா. பேசாம நாரல. உன போட்டி கூட அத வேணுமா செய்யலாமா? எனக்கு நீ போட்டிக்கு வரியா? ரெடி. ரெடி ஆட்டத்துக்கு. ஐயோ எதுக்கு துணிஞ்சவதான் இந்த இடத்துல வந்து நிப்பான். வாய் பேச. புரியுதா? என்ன வாய் பேசனா உனக்கு ரெண்டு வாய் இந்த போட்டி வாய் இருந்தா எங்க அம்மா வாழ சொன்னா வாய் இல்லாட்டி வந்துட சொன்னா சொல்றேன். சொல்றத கேட்டுட்டு பேசு. அந்த அளவுக்கு கை தட்டுங்க. நான் போட்டிக்கு ரெடி. இப்போ நீ போட்டிக்கு ரெடியா? வா. பேசாம இருக்க. அப்படி சும்மா இருக்க. உன் பொச்ச நாய் கூட. சீ கிரகத்தே. ஏ லட்சு என்னால இப்படி எல்லாம் பேசுற? என்ன பேசாம இருந்த? நீ இப்படியே வாயிலே சொல்லிட்டு வடக்கித்து பாட்டு பாட வேண்டியதா? வாயில சொல்றேன் நீ மத்தால பாத்துக்க. வாயில சொல்றேன். மூடு. நீ ஏன் நானா? வாசினா சம்பளமே வேணாம்ப்பா. பேச்சு முடிஞ்சிருச்சா? வாசினா சம்பளமே வேணாம். ஆச்சுங்க போட்டி வச்சுக்க. ஆமா இந்த கோர்சிகளுக்கெல்லாம் எம்படி காசு கொடுத்து உட்கார வச்சிருக்க? என்ன 500 ஏழை கழுத 500 கொடுத்தால உட்கார வச்சிருக்க? அது ஓ ஏரியால நீ கூட்டு. ஏன் ஏரியாவா? ஓ ஏரியா ஆளுதாப்பா சொல்லுது. ரசிக்கிற கூட்டம். ஆமானேவா? அடப்பு தெரிக்க போகுது பாரு. பாட்டுறோம். ரெடி வா. யார் அட முன்ன முடிச்சு போட்ட பின்னால முக்காட்டு போட கூடாது. வெட்டிக்கார பாடுறத மூணு முடிச்சு எனக்கு போட நீ முக்காடு போடக்கூடாது. அந்த புருஷன் தான் மூணு முடிச்சு. யாரும் புருஷனா மூணு முடிச்சு போடுற? ஒத்த முடிச்சு போடுற கழுதா நீ ஓடி போயிடுற. என்னால பாடுறது வெட்டிக்கார கூட்டி. என்னட்ட எதையுமே நீ ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சிட்டா. ஜெயிச்சிட்டா என்ன செய்றா? ஜெயிச்சுட்டா நீ ஜெயிச்சிட்டா. நீ ஜெயிச்சுட்டாவா? இந்த இடத்துல என்ன நான் என்னத்த சொல்ல? யூடியூப் வேற ஓடுதியா? வேணா தொழில் தான பண்ற. ஓடுற வாமா. வேணும்னா யூடியூப் ஆஃப் பண்ண சொல்லு. உன் தார் பையனை கிழிக்காம விட மாட்டேன். தார் பாய் குடிச்சா ஏய் வேலை பாரு நீ. தார் பாய் கிடைச்சு நிறைய பேர் டான்ஸ் கிளவியா கிடக்குங்க. கிளவியாய் கிடைக்குதுல. இந்த ஆளு அசைக்கி பிடிக்கணும் நீ நினைக்காத. நிறைய பேர் கிளவியா கிடக்குறாங்கன்னு இவருக்கு வயசு என்ன? கிளவி சொன்ன ஆளுலாம் உங்களுக்கு தெரியும். பயந்துருக்கு சில டான்ஸ். உன்னை பார்த்து பயந்து கிளவியா உட்காந்தா நீ கிளவி லிஸ்ட்னு நினைக்கிறேன். கிளவி கிளட்ட ஓட்டுறா இல்ல. ஏ ஓட்டு நீ என்னைய ஓட்டியா நான் உன்னைய ஓட்டுறேன் பாப்போமா? பாருங்க வெட்டிக்கார. பாப்பா என் பெட்டிக்கார் திறந்தாத்தே வருமா? பெட்டிக்கார் திறந்து பெட்டிக்கார் பண்ணாத்தே வருமா? சம்பளம் சும்மா வருதாவா? வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் மாமனுக்கு சோலையம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும். வண்டி நெல்ல ஊற வைக்க வண்டி நெல்ல ஊற வைக்க சேண்டலப்பட்டி தண்ணி வரும். ஐயா சேண்டலப்பட்டி தண்ணி வரும்.
பொம்பளை பிள்ளை கிட்ட நெருங்கையில இந்த போடு போடுறிய உனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சல்ல. அப்ப எனக்கு நீ மாமனாரு. மாமா உன் மகன் சூப்பர். அண்ணா எப்படி அடிச்சு? அப்படியே கை தட்டு எல்லாம் அடிச்சுனா. உங்க மகன் உங்கள மாதிரியே இருக்கு விடிய காலையில. ஏய் அப்பப்பா அசிங்கப்படுத்திட்டே இருக்கு. லட்சு 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 நானே பெட்டி லட்சு இதைத்தான் எதிர்பார்த்தேன். என்ன சொன்ன? லட்சு ஒச்சா ஜி லட்சு நானே பெட்டிக்கார்ட்ட ஆட போலான்னு இருக்கி. இப்படி ஏ கழுத ஆடித்தானல போறே. 3 வீட்டு விளக்கமாறா? 2 வீடு ஆயிருச்சா? எத்தனை வீடு வந்தாலும் விளக்கமாறு இருக்காது. எடுத்து அடிக்க விளக்கமாறதுல அடிக்க எடுத்து மேல கட்டி வச்சிட்டேன். அது அப்புறம் என்ன? இன்னொரு ஆளு சரியான ஆளு. எந்த ஆளு? வாத்தியார் அன்னைக்கு எங் முத்துவேல பெரிய வாத்தியார்னா நான் கொடுக்கு இருக்குமா? அவர் தான் சொன்னாரு. உண்மைக்கு அந்த ஆள் பல்ட்டி நடிப்பாப்ல, குடம் தூக்குவாப்ல. கறி செவிச்சுறேன். என்ன சப்போர்ட் பண்றீங்க இந்த பிள்ளைக்கு? பாத்துருவான். கூப்பிடுவா வாள. ஓ மக மைத்த குத்த. உனக்கு சப்போர்ட்டான்னு பாப்போம். உங்க வர்க்கம் பூரா கைதிட்டு தானே பாப்போம். முதல்ல ஓ வர்க்கத்தை சப்போர்ட் பண்ண கைத்த சொல்லுமா. நான் கேட்கவே மாட்டேன். அவங்களே தட்டு. ஏன்னா அவங்களே தட்டுவாங்க. சரி பாப்போம். கை தட்டுவீங்களா தட்ட மாட்டீங்களா? எங்க சொல்லு கை தட்டு. ரம்யா சிரிக்கு கை தட்டுறவங்க ஜோர கை தட்டுங்க. அந்த பிள்ளை அப்போ ஐயா டெபாசிட்டே இழந்துட்டேன் போலயே. இல்ல சோறு போட்டமே இந்த பிள்ளை ஆடுமான்னு சந்தேகப்படுறாங்க. இல்ல அவங்களுக்கு அந்த சந்தேகம் இல்ல. இன்னமும் அந்த பிள்ளை தானாங்கிற ஒரு சந்தேகம் தான். ஏத்தா இன்னமும் நான் தானாங்கிற சந்தேகம் தானா? இல்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? என் பல்லு மட்டும் தான் அடையாளமா இருக்கு. வேற எதுக்குமே என்கிட்ட இல்ல. எங்க முத்துவேல் கை தட்டுற கை தட்டுங்க மகானே. ஏய் நீ நல்லா முத்துவேல் மாத்துவே. பப்புளுக்கு பப்புல வேலை வாங்குற இந்த புள்ளி வேலை வாங்குற. 2 பேருக்கு 5000 சம்பளங்க. சும்மாவா தருவ? சும்மா தருவியா நீ? சீ நமக்கு நாள் போட்டு கூப்பிடுவோமா? மல்லிப்பூ பச்சி பச்சி வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. எப்ப வர போற மச்சான் எப்ப வர போற? 10 தலை மாமா வந்து முத்த வர போற. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது. இங்கே ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பு மச்சான் செந்தில் முருகன் அவர்களுக்கு மாந்தோப்பு செந்தில் முருகன் அவர்களுக்கு பொன்னாடப்படுத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கம் வாய்ச்சி கொண்டிருக்கும் எஸ் நாகூரை சேர்ந்த ஓவி சிவஞானம் அவர்களுக்கும் கிராம சார்பாக பொன்னாடப்படுத்தப்படுகிறது. இங்கே ஆல்ரவுண்ட் வாய்ச்சி கொண்டிருக்கும் இந்த நாடக அமைப்பாளருமான எனது அன்பு மாப்பிள்ளை நமது லட்சுமணன் அவர்களுக்கும் பொன்னாடப்படுத்தப்படுகிறது. இங்கே தாளமாசிக்கும் எங்கள் அன்பு அண்ணன் அர்ஜுனன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். அடுத்தபடியாக இங்கே ஒளிபரிக்க அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உரிமையாளர் ஸ்ரீ அம்மன் ஆடியோஸ் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். டான்ஸங்கடா வர சொல்லு. ஆடல் அழகி அபிநய சுந்தரி, நாட்டிய பேரழகி ரம்யா ஸ்ரீ மனைவி சேர்ந்த ரம்யா ஸ்ரீ அவர்களுக்கு விழா கமிட்டர் பொன்னாடப்படுத்திடுவார்கள். எங்கே பபனாக நடிக்கும் மதுரை அருகாமையில் உள்ள ஏர்போர்ட் அருகாமையில் உள்ள அன்பு மாப்பிள்ளை நல்லூரை சேர்ந்த முத்துவேல் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். இங்கே சிறப்பான முறையில் சீனமைத்து கொடுத்த விழக்குடியைச் சேர்ந்த ஸ்ரீ மச்சலதா
உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாங்கி வச்சுக்க பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். எங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கும் வலைதள உரிமையாளர்கள் அண்ணன் கோயம்புத்தூர், இது உங்க ஊரு அன்பு அண்ணார் அவர்களும் எம்எம்கே நண்பன் ஸ்டுடியோ 2 பேர்களுக்கும் விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை வைத்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். வாங்கனே மின்சார ஊழியர்கள் மேடைக்கு வருமாறு விழா குழுவினர்கள் அழைக்கப்படுகிறார்கள். மின்சார ஊழியர் இபிஐ சேர்ந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சேர்ந்த அன்பு ஊழியர் அவர்கள் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியர்கள் அழைக்கப்படுகிறார்கள். கலைஞர்களை மகிழ்வித்து பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய விழா குழுவினர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க கலைக்குழு சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அன்பு மருமகன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் லட்சுமணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். கௌரவப்படுத்திய நமது கிராமத்தார்களுக்கும் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றி. இது உங்க ஊரு கோயம்புத்தூரை சேர்ந்த இது உங்க ஊரு அண்ணே. நான் அந்த கட்டி பிடிச்சதை மட்டும் யூடியூப்ல போடாதீங்க. இல்ல அண்ணே, அதை மட்டும் நான் சொல்ற மாதிரி போடுங்க க்ளோஸ்ல. இல்லைன்னு ஏப்பா நீ துருத்தி உட்காரு. அவர் மகப்பா ஒரு கோவந்தே வரும். அந்த பிள்ளை இடிச்சினா நீ வேற சும்மா உட்காந்து தொலைய மாட்டேன்ற. நாங்களே தான் சிரமத்தில் கிடைக்கும். அந்த இது போட்டுறாதீங்கன்னு. ஏன்னா அது என் இதில் யூடியூப்பில் போட்டு விட்றீங்க கட்டி பிடிக்கிறத. இது என் பொண்டாட்டி பார்த்துட்டு விளக்கம் வச்சுட்டு அடிக்கிறா. உங்க பொண்டாட்டி பார்த்து விளக்கம் வச்சுட்டு அடிக்கிறேன். எந்த பொண்டாட்டி மாமா? நான் அப்படியா இருக்கேன்? இல்லை உன்னைய விடவா மாப்பிள்ள? இங்க பாரியா, உன்னை அவரை விட்டாலும் சரி அவரை நீ விட்டாலும் சரி. சரி எதுக்கு வந்தா என்ன காரணம்? மிரட்டுற வேலை, அரட்டுற வேலை, உருட்டுற வேலை அங்கிட்டு வச்சுக்க. ரம்யா முத்துவேலு, நான் எதுக்கு கண்ணு கழக லட்சணமா நம் செல்லக்குட்டி எப்படி ஆடிக்கிட்டு கெடுத்துட்டேடா. என் பேரை சொல்ற கெடுத்துட்டியே. என்ன கெடுக்கவே இல்லை. நான் ஆட்டம் போட்டதை கெடுத்துட்டேடா. ஆட்டம் போட்டதை கெடுத்தானா? அப்புறம் கெடுக்கல நீ தானே வந்து இடிச்ச. ஏயா இடிச்சது சரி தாயா. 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ கெடுத்தேங்க, நான் கெடுக்கலங்க. நீ கெடுத்தேங்க. கெடுத்ததுன்னா என்னையா? என்ன பஞ்சு மிட்டாய் வியாபாரம் பாக்குற மாதிரிலாம் இருக்குது இந்த வியாபாரம். சரி வா. ஏ இங்க பாரு. ஏ நீ அத இருக்கட்டும். என்னவா என்னையா? ஐயோ 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 சோழியை முடிக்க போறேன். வந்துரு மரியாதை. அது உங்க அப்பா கூப்பிடுறாரு. அப்பா நான் அப்படிலாம் போக மாட்டேன். நீங்க கவலையே படாதீங்க. ஒப்புச்சா? என்ன ஒப்புச்சா? ஏமா நான் கேக்குறேன், இது யாரப்பா? ஓ வாய் என்ன தினுசா போகுது? இது யாரப்பா? இத உன்னுடைய அப்பா? ஆமா. ஓப்பா இல்லம்மா, உன்னுடைய அப்பா. உங்க அப்பா தானே? உங்க அப்பா விட்டே கேட்பான். நான் ரொம்ப நல்ல பிள்ளை. என்கிட்ட இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சுத்தமா பிடிக்காது. புரியுதா? பேசன்னா பேச்சுக்கு பேச்சு, வீச்சுக்கு வீச்சு, மூச்சுக்கு மூச்சு. முடிஞ்சா நீ இந்த மேடையில செய்யி, இல்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன். அவ்வளவுதான். புரியுதா? இந்த வெட்டு பேச்சு, வெறும் பேச்சு, வீம் பேச்சு இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. எதுக்கு வந்தா என்ன காரணத்துக்கு வந்தா? இந்த வளவாடி பேச பொம்பளை பிடிக்காது. பேச விட்டு பேசு. வளவள கொல கொல நான் பேச கிடையாது. எதுக்கு வந்த என்ன காரணத்துக்கு வந்த? நீ இடிச்ச காரணம் என்ன? என்ன உன் அத்தை மகளா, இல்ல உன் மாமி மகளா, இல்ல உன் பொண்டாட்டியா? லட்சுமணன் சொல்லுங்க, எத்தனாவது பொண்டாட்டி உனக்கு? நானு ஏயா நீ எல்லாம் உன்னை பெத்தது ஒரு அம்மா தானே பெற்றிருக்கோம். அது ஒரு தாய் குளம் தானே. ஏயா உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி பிறக்கவே இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொம்பளை தானே. இதெல்லாம் இல்லாம நீ வாத்துக்கு இஷ்டத்துக்கு ஒரு எச்சியக்காரி கூட மூஞ்சில துப்பு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. எச்சிய கூட துப்பு. இதெல்லாம் ஒரு மானகட்ட பொழப்பு. இந்த பொழப்புக்கு தூக்கு போட்டு தொங்கலாம், நாண்டுகிட்டு தொங்கலாம். ஒரு சேன் கயிறு தான். நான் தூக்கு போட்டேன். நீ என்ன வேண்டாலும் கேளு. தூக்கு போட்டேமா? என்ன முருங்கை மரத்துல தூக்கு போட்டுட்டேன். முருங்கை மரத்துல எனக்கு மருந்து குடிச்சேன். காப்பாத்திட்டாங்க. அது நல்லா தெரிஞ்ச விஷயம்.
என்னப்பா மறந்து சூஷா இப்போத்தான் ஊற வச்சிருக்கேன், ஒரு சீசி டப்பாவில் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஜூஸ் குடிக்கிறது நாட்டு குடிச்சு ஆகிறது ஒண்ணுதான். லப்பர் போட்டு வச்சிருக்கேன், நீ வாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம் சப்பிக்கிட்டே. மூலி முண்டையா? ஐய கடவுளே, இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பேசு, சரி, என்ன வேணாலும் கேளு, சரி, காரிக்கிட்டு கூட துப்பு, சரி, விளக்கமா தச்சு கூட அடி. அதை பத்தி நான் கோவமே விட மாட்டேன். ஏன், என்ன காரணம்? ஏன்னா நான் வந்த வேலை எனக்கு முடியணும். அப்படி கிடையாது. பொம்பளைனால முன்ன பின்ன நீ எல்லாம் பார்த்ததே இல்ல போல. யாரு? பொம்பளையில கண்டா ஏறிக்கிட்டு வரத்தான் தோணும் போல. ஆமா, பெண்களா மதிச்சாலுமே இந்த மாதிரி கட்டி பிடிக்கிற என்ன, இந்த மாதிரி உரசுற என்ன, இப்படி பேசுற எண்ணம்லாம் வராது. ஏமா என்ன இருந்தாலும் இடிச்சதுக்கு முதல்ல பதில் சொல்லியா? இரியா, ஒரு ஆம்பளையா பிறந்துட்டாலுமே ஆம்பளை, எல்லா ஆம்பளைக்கும் ஒரு அற்ப புத்தி இருக்கத்தான் செய்யும். என்ன புத்தி? எல்லாம் அதான், எல்லாம் அந்த ஆசை இல்லாம ஆம்பளை இருக்க முடியாது. இங்க பாரு, அப்படி கிடையாது. ஆம்பளைன்னு எல்லா ஆம்பளையிலும் அப்படி சொல்லாத. சரி, ஒரு சில ஆண்கள் தான் அப்படி இருப்பாங்க. மத்த ஆண்கள் எப்படி தெரியுமா? வீட்டுக்கு பிடிச்ச பிள்ளை என்ன தெரியுமா? பொம்பளை பிள்ளை தான். எந்த ஒரு தகப்பனாருக்குமே பிடிச்ச பிள்ளை பொம்பளை பிள்ளை, தாயாருக்கு பிடிச்ச பிள்ளை ஆம்பளை பிள்ளை. அதனால அப்பா வந்து தன்னோட பிள்ளையா நினைச்சாலுமே, இப்ப நான் உன்னோட சகோதரன் நினைச்சா நீ கட்டி பிடிக்க மாட்டேன். யாரு? பார்வைதான். தப்பு செய்யலாம், ஆனா தவறான எண்ணம் இல்ல. தங்கச்சி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. தங்கச்சி என்ன இதுக்கா சொல்ற நீயே? வாடா தங்கச்சி, உண்மையிலே வாடா தங்கச்சி. ஏயா, இந்த கழுதைக்கா என்னைய கட்டி கொடுக்கலையிற அப்படின்னு ஒரே குத்தி பிடுவேன். நல்லா பெரிய 5 மாடி ஆளா பாப்பியா? இந்த கழுதை கட்டினா இந்த ஆளு கூட அவர் சொல்றது உண்மைதாமா, அவர் சொல்றது உண்மைதான். இப்ப நான் வந்து கொத்தனாரு சொல்றேன் கேளு. அவரு கொத்தனாரா? அப்பா நாங்க 2 பேரும் நான் தூக்கி கூட உன்னை சொமே நான் குறைக்கிறேன். இந்த ஆளுக்கு கட்டி கொடுக்காதப்பா. ஏமா, நான் வந்து கொத்தனாரு, நீ வந்து சித்தாளு, நீ என்னத்தை தூக்கி கொடுப்ப? சட்டியதே. என் சட்டியை தூக்கி கொடுப்பேன். எந்த புளு கலர் சட்டியா பச்சை சட்டியா? சாந்து சட்டியில சாந்து சட்டியை தூக்கி கொடுப்ப. நான் என்ன செய்வேன்? அப்படியே கரணில கோர்த்து அள்ளிக்கிட்டு சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சு சரி அப்படியே முழுகுவேன். பாத்துக்க. என்னத்த முழுகுவ? செவத்துலதான். செவத்துல? ஐயா, நீ சும்மா இருப்பே சாமி உனக்குறான். பரவாயில்ல, நீ ரொம்ப பேசுற. யார் ரொம்ப பேசுறான்? நீதான். நீ வந்து அந்த காலத்தை கொத்தனார சொல்லிட்டு இருக்க. இந்த காலத்துல யூடியூப் ஏன் பேச விடல? அம்மா காலிய சொன்னோம்னா ஆமா, அதாவது கொத்தனார்னா அந்த காலத்து கொத்தனார் தான் பாத்திருக்க. அப்பா யூடியூப்ல பாத்திருக்கீல இல்லையா? பொம்பளை பிள்ளை தான் ஏறி அடிக்குது. இப்போலாம் எல்லா கட்டணம் கட்டுற பிள்ளை பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை எந்த வேலை செய்யல. ஏரோப்ளேன் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், பஸ் ஓட்டுறோம், ட்ரெயின் ஓட்டுறோம், 2 வீலர் ஓட்டுறோம், அம்புட்டு நாங்க ஓட்டுறோம். புரியுதா? இந்த குழந்தைய கொடுக்குற ஒரு சக்தி மட்டும், பேச விட்டு பேசுனேன், குழந்தைய கொடுக்குற ஒரு சக்தி மட்டும் உங்கள்கிட்ட இல்லைன்னு வையேன், எப்போயே முக்காடு போட்டு மூலையில் உட்கார வச்சு கரும்புளி செம்புளி குத்தி விரட்டி விட்டுருப்பேன். நான்லாம் இந்த புருஷங்க இருக்கிறது ஒண்ணுதேன், இப்படி பொம்பளை இருக்கிறது ஒண்ணுதேன். நீ எம்பிட்டு விஷயம் பேசினாலும் பேசி பாரு. நீ ஏன் நான் அன்றதை பார்த்து போடுவோம். பார்த்துருவான். வாங்கிக்க போ. ஆம்பளை வரிசையா பொம்பளை வரிசையா? எனக்கு அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்திய அப்பா அவங்களுக்கு என்னுடைய நீதான் இப்ப கணக்கா பொழைக்கிறதுக்கு வழி சொல்லி இருக்கிற. ஆமா, அப்ப நீ எம்பிட்டே தடவி இருப்ப போல இருக்குது. தெரியுது, அதனால அந்த பிள்ளைக்கு முதல்ல எச்சரிக்கிற. இப்பவும் சொல்றேன், பொம்பளை கிட்ட நின்னு உன்னால பேசி கூட செய்ய முடியாது. யாரு? புரியுதா? ஒண்ணு நீ பெருசா நான் பெருசா பேசி பாத்துருவோமா? பாத்துருவாமா? இப்ப நான் கேக்குறேன், நீ எந்த விதத்துல பேசி ஜெயிச்சு போடுவ? எல்லா விதத்திலும் நான் பேசுவேயா? இப்ப நான் கேக்குறேன், எல்லா விதத்திலும் உயர்ந்தவங்க. உன்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேக்குறேமா. இப்ப ஆண்மானு அழகா, பெண்மானு அழகா? ஆண்மானு தான் அழகு. ஆண்மானு தான் அழகு. எதனால? கொம்பு இருக்கும்ல, அதுதான் அழகு. அப்ப ஆம்பளை தானே அழகு? ஆமா. அப்புறம் நீ பெரிய ஆளுன்ற. இப்ப நான் கேக்குறேன், காளமாடு அழகா இல்ல பெண் மாடு அழகா? காளமாடு தான் அழகு. அது எதனால? அந்த துமிழு நீ கொடுத்த 100 ரூபா போச்சு இருக்குதுல்ல, இதுக்கெல்லாம் பயந்தாளா நானு? எனக்கு காளமாட்டுக்கு என்ன அழகு? அப்படியே திமிழு அப்படியே புடிச்சு அணைகிறதுக்கு. இந்த திமிழை புடிச்சு இன்னைக்கு அணைக்காம விட மாட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு பெண் மானு இது மயில் அழகா இல்ல ஆண் மானு அழகா? ஆண் மயில் தான் அழகு. எதை வச்சு? தோகையை விரிச்சு அழகா இருக்கும். அழகா இருக்கும். ஆமா. இதே சேவல் அழகா
இல்ல கோழி அழகா? சேவல் தான் அழகு. எதை வச்சு? அது சேவல் அந்த பின்னாடி இருக்கும்ல. அப்ப எல்லாத்துலயும் அழகு யாரு? ஆண்கள் தான். ஆண்கள் தான். அப்புறம் நாங்க பெருசு, நான் பெருசு, நான் என்ன நீ பெருசு? இல்ல நீ அழகு வச்சுக்கிட்டு என்ன வேடிக்கை வச்சு ஆட்டிட்டாளவ? யாரு? இல்ல மணி அடிச்சிடலவியா? ஆம்பளைக்கு எது அழகு? இருமா ஆம்பளைக்கு எது அழகு? மீச. எங்களுடைய மீசையை பார்த்ததுமே ஆசைப்பட்டு நீ வரணும். அந்த மீசையும் உன்கிட்ட இல்ல தெரியுமா? யார் சொன்னது? நீ எல்லாம் ஒட்டு மீசை வச்சு வரைஞ்சிரு. நிறுத்தியா? ஒட்டு மீசை வச்சு வரைஞ்சிட்டு வர உனக்கே இப்படி இருந்தா ஆம்பளைக்கு முகத்துல மீசை, பொம்பளைக்கு முழங்கால மீசை, மயில அழகழகுங்கிற எல்லா விதத்திலுமே இனப்பெருக்க செய்யறது முதற்கொண்டு குடும்ப கஷ்டம் நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே பெண்கள் தான் உயர்ந்து நிக்கிறான். எல்லா விதத்துல மாடு மாடுகிறீல காளை மாடு என்னத்துக்கு லாய்க்க? மிஞ்சி போனா இந்த காலை இது ஜல்லிக்கட்டு விடுவாங்க, அதுக்கு தான் லாய்க்க. பெண் மாடு வந்து சாணம் போடுற காலையில எந்திரிச்சு 7 மணிக்குள்ள சாணம் போட எல்லாமே புட்டுநோய் அப்படி பறந்து ஓடிடும். அதில் கோமியத்தை எடுத்து தெளிச்சாலுமே நீ கங்கைக்கு போற கரகம்லாம் கூட ஒளிஞ்சு போயிடும் அந்த மாட்டு கோமியத்தை எடுத்து தெளிச்சாலுமே. புரியுதா? இந்த விஷயம் இல்ல, எந்த விஷயம் இருந்தாலும் பொம்பளைக்கு நீ வந்து நிகர கிடையவே கிடையாது. புரியுதா? நீ ஏல அவரை பாரு. உனக்கு ரொம்ப வேர்க்குது, நீ ஃபர்ஸ்ட் உட்காரு. இப்ப பெண் மாட்டோட சாணத்தை எடுத்து வீடு முழுகிறோம்ன்றீங்க, ஏத்துக்கிறோம். அதே மாதிரி வெள்ளி செவ்வாய்க்கு இந்த பெண் மாட்டோட கோமியத்தை தொளிக்கிறோம்ன்றீங்க. அதெல்லாம் உண்மைதான். இப்ப நான் கேக்குறேன், இப்ப கண்டு போட்ட மாட்டுல கோமியம் பிடிப்போமா, கண்டு போடாத மாட்டுல கோமியம் பிடிப்போமா? கண்டு போட்ட மாட்டுல தான் பிடிப்போம். அப்ப கண்டு போட வைக்கிறது யாரு? கண்டு போட வைக்கிறது காலமாடா. நாங்க இல்லாம உன் மூத்திரத்தை தொளிக்க சொல்லு. நான் ஊசி போட்டு கூட காலையை பெருசாக்கி போயிருவேன். ஊசியை போட்டா? ஊசியை போட்டு கூட அந்த ஊசிக்கே மருந்து கொடுக்கறது யாரு? மருந்து கொடுக்கற நீ. இந்த வெத்தோட்டு மருந்தெல்லாம் வச்சு அது ஜனையே ஆகாது, ஒரு கன்றாதி ஆகாது. இப்ப அப்படித்தான் எல்லா மாடும் கிடக்கு. இந்த மாடு கூட எந்த மாடும் ஜன பிடிக்க மாட்டேங்குது. இதை விட அழகான வீடு கட்டி கண்டையும் பசுமையும் கூட்டிட்டு போனா அதுதான் வீட்டுக்கே ஒரு அழகம்சா. பரவாயில்ல, எல்லா விதத்துல பெண்கள் தான் சிறந்த. நீங்க யாருங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? வியாபாரம் பக்கம் வந்திருக்கீங்க. என்ன வியாபாரம்? மாம்பழ வியாபாரம். சொல்லுங்க. மாம்பழம் மாம்பழம் இது செக்காச்ச வந்த பழம், இது தென்னாட்டை இன்னைக்கு பழம். செக்கச்ச வந்த பழம், இது தேனாட்டை இணைக்கும் பழம். இது எல்லாரும் வாங்கு பழம், இது எல்லக்கின்னு பிறந்த பழம். எத்தனைய பேருக்கிட்ட மாம்பழம் பாத்தியா? கைக்கு அடக்கமா எப்படிச்சு பார்க்க மாட்டோமா? இது அச்சு 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 மாம்பழம் மாம்பழம் மாம்பழம். ஏமா உங்களது மாம்பழம்? ஆமாங்க. என்ன ரேட்டு? கிலோ 300 ரூபா. போமா, ஏங்க இதுக்கெல்லாம் போய் ஓவரா தெரியுது. ரேட் ஓவர்மா. எதுக்கு ஓவரா தெரியுது? இந்த நேரம் சீசன் நேரம். மாம்பழ சீசன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. மாம்பழத்தவே கண்ணில் வைக்க ரொம்ப அரிசா இருக்குது. ஏமா பெரிய பெரிய மார்க்கெட்டுக்கு போனதான் மாம்பழம் இல்ல கிடைக்கல. உங்க மாம்பழம் 300 ரூபா, என்ன 400 ரூபா கூட தர்றேன். ஆனால் இது மல்கோவா மாம்பழமா, இல்ல சப்போட்டாவா, இல்ல கிரேப்பியா? சேலத்து மாம்பழம். சேலத்து மாம்பழம். தித்திக்கும் மாம்பழம். ஏமா ஆமா. இந்த மாம்பழத்தை நான் ஒரு தடவை பிடிச்சு பாப்பேன். இங்க புடிச்சு நாங்க கழுவு நல்லா வாயில வந்து ஏய் போமா, இங்க பார்க்க வந்திருக்க. முந்தா நாள் அப்படி பெட்டிய பார்க்காத, பெட்டிய பாரு. முந்தா நாள் அப்படித்தாமா ஒரு பிள்ளைகிட்ட மாம்பழம்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட வாங்கிட்டு போயிட்டேன். அங்க போய் அறுத்து பாக்குறேன், கொல 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 கொலன்னு இருக்கு. அப்படி மாம்பழம் நான் வாங்க மாட்டேன். நான் பிடிச்சு பார்த்து கெட்டியா இருக்கணும் உன் மாம்பழத்தை. நீ பிடிச்சு பாக்குற பழம் அம்புட்டுமே எல்லாம் சொத்த கருப்பு விழுந்தது, கன்றாதி விழுந்தது, கொல கொலத்தை மாம்பழத்தை ரகத்துகளை தெரிஞ்சுக்க. மாம்பழம் பார்த்தாலுமே பிடிக்கணும். இந்த மாம்பழம் நல்லா இருக்குமியா அப்படிங்கறத ஒரு மாம்பழத்தை கணிச்ச ஒரு ஆம்பளை. புரியுதா? என் மாம்பழத்தை பார்த்தோன்னே அள்ளிடுவாங்க. சிவஞானா, மாம்பழத்தை மரத்துக்கு அங்கிட்டு திரும்பி உருட்டியா? மாம்பழம் சாப்பிடுறது எப்படி தெரியுமா? அப்படியே இப்படி உருட்டணும். அப்படி உருட்டி இது என்ன செய்யணும் தெரியுமா? முனையில தான் ருசியா இருக்கியா, தேன் அமிர்தமா இருக்கியா அப்படின்னு சொன்னாத்தே நல்லா இருக்கும். அதனால உங்கது வியாபாரம் மாம்பழ வியாபாரம் இல்லையா? இங்க கடிச்சிட்டு அங்க கொடுக்காத அவரு கவிட்டு போயிருவாரு. அப்படியா? அப்படித்தான் கவிட்டு போறாரு. விட்டு அதனால உங்கது வியாபாரம், நான் வியாபாரம். சரி. அப்ப ஏ வியாபாரத்தை ஓ வியாபாரத்தையும் ஆடி பாடி வித்துறணும்ல. புளியம்பழம் 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 அது கொட்டை எடுத்த பழம், இது குழம்புக்கு கொட்டை எடுத்த பழம்.
அதனால இன்னைக்கு ஆடி வருமா பிடிங்க பெட்டிக்கார ஐயா. ஆமா நீ எதுக்கு நீ தானே பிடிக்க சொன்ன. பிடிக்க வந்து அவர் கூப்பிடுறாரு என்னைய. உன் பொட்டிய பிடியா நீ குட்டிய பிடிக்க தர்ற. இல்ல சுதிய பிடியா அப்படி சொல்லியா. அடி ரோட்டோர வீட்டுக்காரி அடி ரோட்டோர வீட்டுக்காரி அடி ரோசா புலவுக்காரி ரோசா புலவுக்காரி ரம்யா சிறினி எந்த போடு போட்டாலுமே ரம்யா ஸ்ரீ எந்த போடு போட்டாலுமே இன்னைக்கு நான் உன்னை ஏறெடுத்து பார்ப்பதில தனனா தனனா தனா தன்னானே ஓடு தனனா தனனா தனா தன்னானே அப்படி போடு தனனா தனனா தனநாதன் நானே போடியே. அடி கம்மாக்கார ஓரத்தில கண்ணாத்தா ஏகம்மக்கர ஓரத்திலே கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறையடி என்னாத்தா உன்னை ரொம்ப நாள பார்க்கலையே என்னத்தா ரொம்ப நாள பார்க்கலையே என்னத்த. உங்க சொத்தவஞ்சி போகும் மாமா கண்ணாத்தா உன் மூக்க உடைச்சே விடுவேன். இதான் சக்கரம் இப்படியே தேடுற என்ன காரணம்? என்ன ஓடுற? இல்ல என்னங்கறே? ஒட்டாதையா ஒட்டாதே இந்த ரம்யா சிட்ட ஒட்டாதே ஏறி அடிக்கிறாட்டமா? இதான் ஏறி அடிக்கிறாட்டம். அடி ஆட்டாத அடி ஆட்டாத அடி ஆட்டாதே அடி ஆட்டாதே. என்னடா நீ ஆட்டாதானே இருந்தாலும் இடுப்பை பிடிச்சிட்டு ஆட்டாரப்பு. இருந்தா தானடா பிடிக்க. பாஸ் ஆயிருச்சு. அடி 4 3 7 இவன் நாயத்தான் கேளு 4 3 7 இவன் நாயத்தை நீ கேளு. தனித்தனியா போடணும்மா. இன்னைத்தான் திறமை தெரியணும். உன் மகளுக்கு நீ 100 ரூபா கொடுத்துருக்கல அந்த 100 ரூபாய் இப்ப நான் வாங்குறேன் பாரு. இப்ப புடிமாமா ஞான மலவத்த கடை பக்கம் தானே அதுக்குத்தான் சொல்றேன். ஏன மரவத்தக்கடை இது ஐயாமய பொட்டிக்கடை முத்துவே ஐயாமயம் பொட்டிக்கடை பொட்டிக்கடை உள்ள இருக்கு. இந்த பொட்டிக்கடை உள்ள இருக்கும். இது அருமையான ஒத்த வடை. என்ன வடது? என்ன வடை? ஓட்ட வடை. அது ஓட்டைய போட்டது யாரு? இது செந்தில் முருகன் பேரு. என்ன மைசூருக்கு என்ன சொல்றேன்?
ஓட்டைய போட்டது யாரு அந்த மொட்டு வேளாம் பாரு ஒட்டைய போட்டது யாரு இது எல்லாம் தானா? யாரு? பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி ஆண்டியரு சுக்கனிடம் பாசவச்சராசத்தி பாசவச்சராசாத்தி ஊர்கோல ஊருக்குள்ளே ஊருக்குள்ள ஊருக்குள்ள அவர் வாராறு தெருக்குள்ளே தேருக்குள்ள தேருக்குள்ள பூமாலதோடும் இது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி ஆண்டியரு சொக்கரிட பாசவச்சராசாத்தி அத்திந்தோம் திந்தியும் தொம் தனதிந்தாதினந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொம் தனதிந்தாதினந்தோம் திந்தாதினந்தோம் திந்தாதினந்தோம்
ஆத்தா நீங்க தான் ஜோறு ஓட்டது இப்பயாவது தெரியுதா? நல்லா கண்ணை கரேர்னு கலரா இருந்தல்ல. எது வா இது துறைக்கிறாதீங்க பச்சாரே. நீங்க வேற என்னை அசிங்கப்படுத்த. நீங்க கை தட்டினதான் எனக்கு சிறப்பே. ஆமா ஏன்னா என்னை பார்த்ததே நீங்க தான் முதன்னு இவங்களுக்கெல்லாம் கூட தெரியாது. ஏ என்ன விஷயம்? என்ன எங்க அப்பா மிரட்டி பார்க்காத. விடல இங்க பாரு, நமது கீழவளவு இடை மிஷன் நமது அன்பண்ணா ஆசை தம்பி அவர்கள் என்னை பாராட்டி இந்த 101 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்கார். அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அழுலையும் அழகன் தாண்டி புள்ள அருமை மீச காரன் தாண்டி அழகன் தாண்டி புள்ள அருமை மீச காரன். இன்னும் பல பப்புனுங்களை உருவாக்கணும், பார்த்து உட்காரு சரியா? தங்கராசு சைக்கிள் எல்லாம் இன்னும் மிச்சம் இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் 4 வயல்களை இழுத்துட்டு அலையிறீங்கள, அதுகளுக்கெல்லாம் உட்காந்து சொல்லி தரணும். பார்த்துக்க ஒழுக்க ஆடு. பச்சரிசி மாவிடுச்சு சக்கரையில் பாவு வச்சு பாவிடுச்சு சுக்கிடுச்சு மிளகிடுச்சு பக்குவமா கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களை காக்க வேண்டும் மானவழி எரிச்ச முத்தலங்கள் சத்தமிடு ராசாவே ராசா கொடுத்த மழதா ரோசாப்பு தோளில் முடிச்ச மழதா.
ஏன் நீங்க பொம்பளை பிள்ளைய சோற கை தட்டின கையாவது பொம்பளை பிள்ளை தானே ஆடுது, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடுது. என்ன பெத்த தாய். ஏத்தா நீ எங்களுக்கு சோறு வச்சதும் இல்லாம பப்புனுக்காரனுக்கு போய் அன்பளிப்பு கொடுக்குற பொம்பளை பிள்ளை ஆடுறதுக்கு. என்ன பெத்த தாய் 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி ஆத்தா அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். நகர்மொழி மேல் இருக்கும் நல்ல பாம்பே இப்ப நல்ல செய்தி செய்திடுவான் சொல்லு பாம்பே. நல்ல செய்தி சொல்லுவா. என்ன செய்ய குளிக்க போறேன் இப்பதான். இவர் வாத்தியார்ல நீ குளிக்காம செய்வார். நீ குளிக்காமத்தே வந்தியா? இப்ப என்ன செய்ய போற? ஆடு பாம்பே. இது எதுக்கு? கீழே போட்டு உடைக்கிறதுக்கு. சைனிஸ் எல்லாம் காணா. ஆடு பாம்பே 2 ஓடு போடுவா. சிங்கி முழுகிட்டாடா, சாக போறான்டா. சூப்பர் சூப்பர். இப்ப
அந்த இதுல இருந்து சோடாவை குடிச்சல அதே மாதிரி இந்த பானையில் இருக்க தண்ணியை பூரா ஒரே மூச்சில் குடிச்சிருவேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு தூக்கி இந்த குடத்தை இதில் ஓட்டு உடைக்க போறீங்க. மைக் செட்டு காட்டி என்கிட்ட செமக்க பெற போறீங்க. நீங்க பாருங்க, மைக் செட்டுக்காரர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. இப்படி செய்யணும்லங்க. துணியில இப்படி செய்ய வேலையை பாருப்ப நீங்க செய்ய முடியாதுன்றியா? செய்ய முடியாது நான் சொல்றேன். இப்ப நீ செய்யற என்னத்த செய்யணும்? நல்ல மகன். ராத்திரி நேரத்து பூஜையில் ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் ஆதி சுகவீரனை ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசை
மாடுன்னு சரியாக இருந்தால்தான் இழுத்து போக முடியும். ஒரு மாடு தொத்த மாடை போட்டு ஒரு மாடு நல்ல மாட்டை போட்டால் ரெண்டு ஒன்று பின்னாடி இழுக்க ஒன்று முன்னாடி இழுக்க இருக்கக்கூடாது. இன்றைக்கி எப்படி தான் சார் நல்லா இருந்துச்சா? போதுமா? மனமார்ந்த எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு இன்னும் இருக்கிறவங்களாம் உள்ள நல்ல 4000 5000 உள்ளே கிடக்கு. அதுகளை அப்புறம் வெளியே ஏற்றணும். நாங்களே ஆடிக்கிட்டே இருந்து முடிச்சுக்க, நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. நாங்கள் இன்னும் வந்து இடையில இன்னும் நாங்கள் ஆடுவோம்னு சொல்லிக்கிட்டு எங்களுடைய கதையை நாங்கள் முடிச்சுக்கிட்டு அடுத்த வகையில் அனுப்பி விட்ருவோம். அதனால் நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. உங்களை பார்க்கையில் ஆசை வருது, காதல். எப்படி ராசாத்தி மனசில ராசாவி மனசில நேசம் கொண்டாடுது இரு நெஞ்சம் கொண்டாடுது நேசம் கொண்டாடுது இந்த ராசாத்தி மனசிலே ராச ஒன்று நப்பத்தான். இந்த ராசாத்தி மனசிலே இந்த ராசா ஒன்று நப்பத்தான். மனசிலே இந்த ராசா ஒன்று நப்பத்தான். இந்த ராசாத்தி மனசிலே இந்த ராசா ஒன்று நப்பத்தான். ராசாத்தி மனசிலே இந்த ராசா ஒன்று நப்பத்தான். மனசிலே இந்த ராசா ஒன்று நப்பத்தான். இந்த ராசாத்தி மனசில ராசா ஒன்று நப்பத்தான். உண்டானது இரு நெஞ்சம் கொண்டாடுது ஒரு நேசம் கொண்டாடுது நெஞ்சம் கொண்டாடுது. லா 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 லா
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக தாயாரும் அறிந்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாலாட்டு கேட்டதம்பி ஓர் பாட்டு அறியவில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாடுகின்றேன் அவனை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்து சொத்துக்கு சொத்தாக அன்பாலை இணைந்து வந்து ஒன்றுக்கு ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வீதமேனும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வீதமேனும் தம்பி உள்ளம் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலை இணைந்து வந்து ஒன்றுக்கு ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் பூ நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு கால முதல் செண்டலை பட்டி மக்கள் மாறாத பாசமட சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் அன்பாலை இணைந்து வந்தோம் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அண்ணன் நடனப்பே அச்சு மட்டம் போல் இருப்பேன் அச்சு மட்டம் போல் இருப்பேன் வாடியே வாடி முண்டை போடுதல் முண்டை ஆத்தத்தோ அழகிடா அண்ணன் அண்ணன் நானா நடப்பேன் அச்சு விட்டா போல இருப்பேன் அண்ணன் நடனப்பே அச்சு மட்டம் போல இருப்பேன் அச்சு மட்டம் போல இருப்பேன் அச்சு விட்டா போல இருப்பேன் அச்சு விட்டா போல இருப்பேன் இல்ல நடப்பேன் என்ன பண்டிகளா அது இருந்தா வர சொல்லு வர சொல்லவா
ராசா எந்த ராசா? ஏ ராசா வருவரன்னு ரோசா பூ வாங்கி வச்சேன். ராசா வருவரன்னு ரோசா பூ வாங்கி வச்சேன். ராசா வருவரன்னு ரோசா பூ வாங்கி வச்சேன். ராசா வரவேங்கடா இப்பத்தே ரோசா பூ வாடி போச்சு. ஏ மாமா ஏமா மாந்தப்பு மாமா என்னடி முண்டை சொல்லுடி. முண்டேண்டிய காய எடுவட்ட ஆ, மாமா வருவரன்னு மல்லாக்க இத படுத்துறீங்க. மாமிய வருவேன்னு மல்லாந்து படுத்திருந்தா. மாமா வருவரன்னு மல்லாக்க படுத்துறீங்க. மாமா வரவேங்கடா மாமாவே மாடு மிதிச்சிரு. எதுல? ஓ ஐட்டத்துல நீ படுக்க என்ன எதுக்கு போய்கிட்டே போடி முண்டவா. ஏ ஐத்தான் எந்த ஐட்டா? ஆல்ரவுண்டுக்கார ஐத்தான் வருவரன்னு அகலமாக படுத்துறேன்னு. ஐட்டா வருவாருன்னு அகலமாக படுத்திருந்தா. ஐத்தான் வருவரன்னு அகலமாக படுத்துறேன்னா ஐத்தா வரவேங்கடா. ஐத்தானே ஆடு மிதிச்சிரு. எதுல? மாங்காயிலவன் போடி. இங்கதான் வருவேன் ஏறிக்கிட்டு போடி முண்டை. ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து முன்னாடி கேட்காத. ஆமா நீயும் தொங்க தொங்க தாலி போட்டிருக்க. ஒரு சுமங்கலியோட இருக்கிறவங்கள முண்டேன்னு கேட்க. என்ன களி? சுமங்கலி நீங்களா? அத்தத்த எந்தெந்தட்டி பொட்டு வச்சிருக்காரா? இப்படி ஆடுனா குடும்பத்துக்கு ஆறி முண்டை. எத்தனை இருந்தா முண்டை ஏன்டா முண்டப்பல அப்படியா? சொல்றாரு ஆம்பளை வருஷமே வேணாம். ஆனா அந்த காலத்து பொம்பளை மாதிரியே 2 மூக்குலையும் முகத்துட்டு ஓட்டிருக்கியா ஆத்தாடி. ஏத்தா எல்லாம் நல்லா இங்க வரீங்க பெரியாத்தாவ. ஏத்தா அழகா இருக்காளா? சூப்பரா இருக்கா ஆத்தாடி. ஐயோ ஏத்தா இங்கிட்டு வாத்தா சும்மா இங்கிட்டு முன்னாடி வந்து வா நில்லுத்தா. இங்கிட்டு வாத்தா. நீ பூதி பண்ணுவ. ஏன்னா உன் மகன் வந்திருக்கேல்ல. மகன் வந்திருக்கேல்ல. மகளை நல்லா பார்க்கணும்ல. இந்த கண்ணாடி எங்கே வாங்கின? மதுரை அரவிந்தில் வாங்கி நீ மாட்டி. அதைத்தான் அது கண்ணு மாறினத. என்னமோ உன்னைய பார்த்து ஒரு ஆசை எனக்கு. எங்கள் ஆத்தா பெரிய ஆத்தா. ஆனால் உண்மையிலேயே தா இல்லைத்தா உண்மையிலேயே எங்கள் அம்மா மாதிரியே நீ உண்மையிலே இருக்க. உண்மையிலேயே நல்லா இருக்கீங்க. ஆனால் இன்னொன்று புது இல்லாமல் பெத்ததாயி இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் பெத்ததாயி எங்கே போனாலும் அது வந்து காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்குவார். நன்றித்தா. என்னை பெத்த ஆத்தாவுக்கு நன்றி. என்னைக்கும் இன்னும் நீ நீடோடி 100 ஆயுசு வரைக்கும் நீ நல்லா இருக்கணும், வாழணும், நல்லா இருக்கணும். ஆனால் இன்னொன்று தான் இந்த பவுட்ரு போட்டு சொல்கிறது வந்து லேசுப்பட்டது கிடையாது. கண்டிப்பாக பழிக்கும். நீ என்றைக்கும் நோய் நொடி இல்லாமல் எங்கள் ஆத்தாவுக்கு கை கால் சுகத்தை கொடுத்து என்றைக்கும் அந்த ஆத்தாவோட அருளால் நல்லா இருக்கணும். இருக்கட்டும் தா. சரி இருக்கட்டும். இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. நந்தவனத்தில் போய் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவர் தான் சும்மா இரு. எங்க மாமாதான் அவர் தான் நம்பிராசே. ஒட்டுமயிரா? இது ஒரிஜினல் மிஸ்ரா. இது அடுத்த வச்ச கேட்காத. அடுத்த வச்ச கேட்ட கெட்டு போயிருவ. அப்புறம் போட நீ ஒரு எடுவட்ட வய.
சரி எப்ப கேசரி முகத்தை எங்க வாங்குறீங்க? ஆஹா. சரி என் கேசரி முகத்தை பார்த்து அழகு பட்டையில லேசா சிரி பார்ப்போம். என்ன இதுன்னு உட்லைட் மட்டும் இல்லை இல்லை லேசா இங்கே பார்த்து சிரி, இங்க. இங்கிட்டு திரும்பி. எனக்கு ஆவணி உனக்கு பொட்டாச்சு. எதுக்கு? எதுவும் வராது எனக்கு. சரி இருக்கட்டும். இருந்தாலும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனத்தில் போய் ஆடிப்பாடி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அந்த மனுஷன் போயிருக்கான். சரி. நான் வந்துட்டேன். இந்த இடத்துல அம்மா வள்ளியம்மா வர இருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தி வர இருக்கிறா. அவளையும் சந்திச்சு நாங்கள் போய் காவலில் கண்ணுங்கிறத இருக்கணும். ஏப்ப எங்க இந்த கொத்தனார காணா? வண்டி கிளம்பிருச்சா? சாமியே சரணம் ஐயப்பா. போனது நல்லதுடா ஐயா. கொன்றுவேன் சண்டாலே. இல்லை இல்லை அங்கே எப்படி கலக்கிறாரா ஐயா? சாந்த கலக்கிறது மாதிரி இங்கேயும் கலக்கிட்டான் சண்டாலே. இல்லை இல்லை என்ன ஏன் ஓடுனார் தெரியுமா? இருந்தது 300 ரூபாய் ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தாச்சு. நீ இறங்கியும் போச்சு, முண்டை கிளம்பிருச்சு. அதுக்கு மேலே இருக்க முடியாது. இருக்கட்டும். இருந்தாலும் எப்போ லட்சுமணா எல்லாரும் இதை என் முகத்தை பார்க்குது. என்ன பெரியாத்தா இங்கே வாரி என்னை பெற்ற தாய்மார்களே என் முகத்தை பார்க்குதுங்க. அந்த மனுஷன் படுத்துக்கிட்டு எதை பார்க்குதுன்னு வேறு குரு 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 குருன்னு என்னையவே பார்த்துக்கிட்டு கிடக்குது. அவருக்கு என்ன ஒரு ஆசை? அசல் நம்ம பொண்டாட்டி இப்படித்தான் இருந்தா. எப்படியும் இன்னைக்கு நம்ம பொண்டாட்டி மாதிரி தான் வந்திருக்கா. இல்லை ஏன் பண்ணாம அவர் பொண்டாட்டி மேலே வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு அவளை எப்படி நம்ம தாலியை கட்டி காலையில் சோழியை பார்த்துடாமனு அந்த மனுஷனுக்கு ஒரு நினப்பு. படுத்துக்கிட்டு பார்க்குது. இப்படித்தான் படுத்துக்கிட்டு பார்த்தோம்னு. மாமா என்ன ஒன்று மனுஷன் நல்ல மனுஷன்தான். ஏன் சுழிதான் எல்லாத்தையும் இருக்கு. மண்டை தான் வழுக்கு நாலு வழிச்சாலை மாதிரி போயிடுச்சு. ஆனால் அப்படியே நீ கல்யாணம் பண்ணி நீ சோழியை பார்க்கணும்னு வச்சே மக்கள் நம்ம 2 பேரும் விடிய விடிய கிட்டிதான் அடிக்க முடியும். ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்துக்க அப்படியே தூங்கிடு, எந்திரிச்சு உட்காந்துடாத. அப்படினால இருந்தாலும் அவளையும் கூப்பிட்டு அடுத்த அம்மாவை சந்திப்போம். ஏன்னா ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும்ல. வாடி. ஏண்டி ஏண்டி முட்டு அழகா இருக்கியே. முட்டு அழகா இருக்கான்னு தானே சொன்னேன். ஆனா இருந்தாலும் ரொம்ப அழகுடி முத்து வேலி. என் முத்தி நீ ரொம்ப அழகுடி. ஐயோ உன் புருஷன் எங்கடி? உன் புருஷன் எங்க? ஏன் புருஷன்? ஐயோ ஏண்டி எங்கடி போயிட்டாரு? இருந்தாலும் இருக்கிற அத்தனை பேரும் அழகா இருக்கேன்னு சொன்னாங்களடி. இவங்க 4 பேரும் அழகா இருக்கேன்னு சொன்னாங்களடி. இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம் தாண்டி. என்ன வருத்தம்? பொம்பளைக்கு பொம்பளை தான் போராமப்படுவேன்னு சொன்னாங்களே. இருந்தாலும் நீயும் வந்து அழகா இருக்கேன்னு சொல்லி. பொம்பளைக்கு பொம்பளை தானடி சொன்னேன் அழகா இருக்கானு. ஏண்டி ஏண்டி அழக பூரா எனக்கு படைச்சிருச்சு. அழகா உனக்கு படைச்சனால தாண்டி அழகா இருக்குன்னு சொல்றேன். இந்த விநாயகர் பெருமானு அந்த பெருமாளு கண்ணனு ஐயோ ஆண்டி அழகப்புற எனக்கு படைச்சிச்சு. அழகப்புற எனக்கு படைச்சு ஏண்டி அழகெல்லாம் உனக்கு படைச்சிச்சே. சொலக மட்டும் உனக்கு படைச்சிருச்சேடி. எந்த சொலகு? ஏண்டி சோலையம்மா எந்த சொலகடி சொல்ற? அந்த சோலையம்மா. ஐயோ அந்த சோலையம்மா என்னத்தை படைச்சிச்சு? எங்கே தட்டி பாக்குறேன். எங்களுக்கெல்லாம் தட்டின சத்தம் கேட்கல. எங்க நீ தட்டு. என்னடி இத்தனை சத்தம் பொத்து பொத்துக்குது? ஒரு எண்ணத்தை படைச்சிச்சு. ஏண்டி இந்த சோலையம்மா எண்ணத்தை படைச்சு எனக்கு நெஞ்சில குத்திரிய நெஞ்சு வலிக்காதா? வாகனத்தை கழுடி சொல்லுடி. எண்ணத்தை எனக்கு படைச்சு கிண்ணத்தை மட்டும் உனக்கு படைச்சு. கிண்ணாமையா? ஏண்டி அதான் அடிக்கிறிய நெஞ்செல்லாம் வலிக்குமா வலிக்காதா? ஏண்டி இப்ப
ஒரு நல்ல ஒரு மனுஷன் இருக்காங்க, சரி. ஒரு நல்ல மனுஷன் இறந்து ஓடுறாங்க. ஆ. இறந்துட்டா என்ன பெத்தா? ஐயா ஐயோ நீ தானே பெத்த கேளு. என்ன பெத்த அப்பே, ஏய், சீ. என்ன பெத்த ஆத்தே. ஏலே. ஆ. சீ, கிரகத்தே. இங்க வாடி, உன்கிட்ட முத கேள்வி இதுதாண்டி. என்ன இப்ப ஒரு மனுஷன் இறந்துட்டோம்னா அழுகுறாங்கல்ல, ஆமா, அழுதுட்டு மூக்கு ஒழுகும், ஒழுக ஆ அப்படின்னு செவத்துல ஓடுறாங்கல்ல. நீ என்னடி மைக்ல போடுற? இல்ல, செவத்துல ஓடுறதுக்கு எதனாலடி? எதனால போடுறாங்க? இல்லத்தா, அந்த வெள்ளை அடிக்கிறாங்கல்ல ஆமா, 14 நாள் கழிச்சு, ஆமா, அந்த 16 நாள் கழிச்சு இல்லைன்னா 30 நாள் கழிச்சு கூட அடிப்பாங்க. அந்த 30 நாள் கழிச்சு வீட்டுக்கு ஏன் வெள்ளை அடிக்கிறாங்க? அந்த தீட்டெல்லாம் கல்யாணுங்கிறதுக்காக அடிக்கிறேன். கிடையாது, இந்த ஊழமுக்கு சிந்தி போட்டது பூரா அந்த ஐயோ நான் என்னத்த சொல்லு, நான் என்ன பே எதுவுமே ஆம்பே ஊம்பே. ஏலே. ஆமா, அழகா இருக்கான்னு சொன்னாலும் அடிச்சுக்கிறா, உன் புருஷன் எங்கன்னு கேட்டாலும் அடிச்சுக்கிறா, கடைசி வரலும் சொல்ல மாட்டியா? ஏத்தே எங்கிட்ட சரிவியா? அவ அங்கிட்ட பின்னாடி நானும் தொங்க விட்டு இருக்கீங்க. சரி இருத்த, அவட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும். இதுக்கு பேர் என்னடி? முந்தானே. இப்ப நீ எப்படி வந்திருக்க? நான் பாவாடை சட்டை போட்டு வந்து. நான் 16 முளை சேலை கட்டி வந்திருக்கேன். சரி. இந்த சேலை கட்டியிருக்கேல்ல, இந்த சேலைக்கு இதுக்கு பேர் என்னது? முந்தானே. முந்தாங்கி. அடியே எடுத்து முந்தாங்கி சொருகுடின்றாங்கல்ல. ஆமா. இதுக்கு ஏன் பேர் முந்தாங்கின்னு வந்துச்சு? முந்தாங்கின்னு ஏன் வந்துச்சு தெரியலையே. தெரியலையே. இதெல்லாம் பொம்பளைக்கு பொம்பளை தெரிஞ்சுக்க. முந்தா இது இது ஏன் முந்தாங்கின்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ஏன்? இதை முன்ன இப்படி தாங்கிறதுனால தான் முந்தாங்கி. எதை தாங்குது? ஏ சரி, அம்மா சத்த மாதிரி கேக்குது. அம்மா கூப்பிட்டு காவல் பார்த்துருவோமா? அம்மா